நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ஆண்ட்ரியா நாங்கள் அந்த ப்ரொடியூசர் தேடிட்டுக்குள்ளே ஆண்ட்ரியாவா அவங்களாம் முடியுமா, அவங்களாம் வச்சு உங்களால் பண்ண முடியுமா, அவங்களாம் அப்படி அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்க. டைரக்ஷன் டீமுக்கும் சரி, கேமரா எதுக்குமே அவங்க எந்த ஒரு விஷயம் இல்லை, என்ன சொல்கிறாங்களோ அது டவுட் இருந்தால் கேட்பாங்க, அந்த டவுட்டை கிளியர் பண்ணால் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அவங்களால எந்த பிரச்சனையும் கிடையாது. இவர் அந்த ஸ்கிரிப்டை சொல்லும் போது எனக்கு பழைய படம் எதுவும் எந்த படத்துலேருந்து வந்த ஒரு சீனும் இல்லை. இது ஒரு வித்தியாசமான சேனலில் இருந்தது. எல்லாமும் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக தான் இருக்கும். ஒரு அந்த ஃபங்கர் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை குடைஞ்சிட்டு அது உள்ளார தான் ஆண்ட்ரியா இருப்பாங்க, அது உள்ளார இருந்து தான் அவங்க ஃபோட்டோ எடுப்பாங்க, அங்கே தான் இந்த விஷயம் நடக்குதுன்னு. ஒன் மோர் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரேம் விட்டு வெளில போயிட்டாங்கன்னா ஒன் மோர் போகும். ஆனால் கேமரா ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு நேரத்தில் என்ன ஆகும், நான் அது மாதிரி ஃபாலோ பண்ணலன்னா கேமரா ஸ்டாண்ட் வேண்டிய இருக்கிறவங்க என்ன ஃபாலோ பண்ண மாட்டீங்க இவங்க என்ன தப்பு பண்ணியிருப்பாங்க, இப்போ இருப்பா அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா. இது வந்து லாஸ்ட் வரைக்குமே இருந்தது. இந்த லைட்டு வைக்கிற இடத்துல நம்ம கேமரா ஃபாலோ பண்ணால் அந்த லைட்டும் தெரியாமல் எடுக்கணும். அதுக்கு என்ன விஷயம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி ஒரு 1 ஹவரில் அதுக்கப்புறம் போயிட்டு நான் சில லைட்டு இவரே பிடிச்சிட்டேன், டைரக்டராக பிடிச்சிட்டு வந்து அங்கே ஒரு இடத்துல படுக்க வச்சிட்டேன் அவரை. வேற வழியில் நீங்கள் பிடிச்சி ஆகணும். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய பெரிய வாழ்த்துக்கள். உங்களுடைய படம் கா மூவி தமிழ்ல ரிலீஸ் ஆகி தெலுங்குல ரிலீஸ் ஆகி இப்போ ஹிந்தியில சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. பெரிய பெரிய வாழ்த்துக்கள். ஒரு டிஓபியா எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கு மேடம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நைஸ். தென் உங்களை பத்தியும் உங்களோட சினிமா ஜர்னி பத்தியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கா மூவிக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க சார்? அவர் நாஞ்சில் சார் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர். அவர் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் நிறையா டீமோட ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் எதிர்த்து பார்க்கும்போது அவருக்கு எனக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் கிடச்சிது. அப்போ வந்து அவர் சில விஷயம்லாம் பேசுவார், போவார், அவர்கிட்ட நிறைய ஸ்கிரிப்ட்லாம் இருந்தது. ஆனால் அது ஸ்கிரிப்ட் விஷயமா தான் அவர் சொல்லிட்டு இருந்தார் வந்து. அப்புறம் ஒரு நாள் என்ன நம்மளே போய் பண்ணுறதுக்கு போய் பண்ணலன்னா, நான் இன்ன வரைக்கும் போய் இன்னும் யாருக்கும் அப்ரோச் பண்ணல சார், என்கிட்ட ஒரு நாட்டு இருக்குது, இது நம்ம பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நாட்டு சொன்னார், காப்படத்தோட நாட்டு. அது நல்லா இருந்தது. அது யாருன்னு கேட்கும்போது நீங்கள் யாருக்காக பண்ணீங்கன்னா ஆண்ட்ரியா படம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ சரி ஓகே, அப்போனா நீங்கள் ஃபஸ்ட்டு பரதனா நம்ம அவங்களுக்கு தான் ஆடணும், நம்ம கையில் ப்ரொடியூசர் இல்லை, அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்கிளை வச்சு அவர் ஃபஸ்ட்டு ஆண்ட்ரியா மடத்துக்கு போயிட்டு ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்காரு. அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துட்டு ப்ரொடியூசர் தேட ஆரம்பித்தோம். அந்த டைமில் மலேசியாவில் ஒரு ப்ரொடியூசர் பேசிகிட்டு இருந்தோம். அது ஒரு சின்ன தடுங்களால அது நடக்கலைன்னா உடனே இவர் கொஞ்சம் அப்படியே வெக்ஸ் ஆகிட்டு அப்புறம் இவராகவே ஓனாகவே ஒரு ஆஃபீஸ் போட்டு கொஞ்சம் அப்புறமா ரெடி பண்ணி ப்ரொடியூசர் சைட்டில் பார்த்துட்டு இருந்தார். அப்போ பார்த்துட்டுக்குள்ள இவர் பண்ணின ஒரு ஃபைலட் ஒன்று நம்மளுக்கு மைனா கம்பெனிக்கு போயிருந்தது, சாலம் ஸ்டுடியோவுக்கு. அங்கே பார்த்துட்டு அப்புறம் அவங்க கூப்பிட்டு தான் அதுக்கப்புறம் அதை பார்த்த உடனே அவங்க ஓகே ஆண்ட்ரியா மேடம் கால் ஷீட் இருக்கணுன்னே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் அவங்க கூட்டி இவங்க கதை பிடிச்ச உடனே அப்புறம் ஓகே பண்ணி அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, கா திரைப்படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் பேஸ்டா வந்து ஒரு மூவி இருக்கு. எதை பார்த்து நீங்க இம்ப்ரெஸ் ஆனீங்க? கண்டிப்பா அந்த மூவியை நான் ஒர்க் பண்ணணும், அதுவும் டிஓபியா ஒர்க் பண்ணணும்னு சொல்லி எதை பார்த்து நீங்க இம்ப்ரெஸ் ஆனீங்க? இல்லை மேடம், என்னன்னா நான் போயிட்டு ஒரு எங்கே போய் ஸ்கிரிப்ட் கேட்டாலும் அது ஸ்கிரிப்ட் நம்ம கேட்கும்போது எந்த படத்தையாவது ஞாபகப்படுத்தும் சீன்ஸ். அப்போ நம்மளுக்கு பேசும்போது என்ன பண்ணுவோம், எனக்கு நான் கதை கேட்கக்குள்ள என்ன பண்ணா எனக்கு எந்த படத்தையும் ஞாபகப்படுத்துதுன்னா அது கண்டிப்பாக வந்து படசன்ற மாதிரி தான் நான் எனக்கு யோசிப்பேன். அப்போ இவர் சொல்லும் போது எனக்கு அது அந்த மாதிரி தாட் எங்கேயும் போகல. இவர் அந்த ஸ்கிரிப்டை சொல்லும் போது எனக்கு பழைய படம் எதுவும் எந்த படத்துலேருந்து வந்த ஒரு சீனும் இல்லை. இது ஒரு வித்தியாசமான சேனலில் இருந்தது. ஒரு அதை போட்ட பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எல்லாமும் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக தான் இருக்கும். ஒரு அந்த ஃபங்கர் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை குடைஞ்சிட்டு அது உள்ளார தான் ஆண்ட்ரியா இருப்பாங்க, அது உள்ளார இருந்து தான் அவங்க ஃபோட்டோ எடுப்பாங்க, அங்கே தான் இந்த விஷயம் நடக்குதுன்னு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது. இதெல்லாம் அவர் என்ன பண்ணார்னா யார்கிட்டையும் போகாமலே இவராகவே ஸ்டோரி போட்டு வரைவார். அவர் ஸ்கிரீன் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்கிரீனில் அவராகவே ஸ்டோரி போட்டு வரைஞ்சி ஒரு விஷயமா என்கிட்ட கன்வே பண்ணும்போது அவரோட அந்த விஷயம் இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா இருந்தது. சரி ஓகே, இது கண்டிப்பாக நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஃபாலோ பண்ணி போனோம். அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பண்ணிப்போம். ஓகே, நீங்கள் கேட்ட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்களா சார்? ப்ரொடக்ஷன் சைடில் எல்லாம் கொடுத்தாங்க மேடம். இருந்தாலும் கொஞ்சம் சிலது இல்லை. ஏன்னா நான் கேட்டது இப்போ டைரக்டர் கேட்குறது நம்மளுக்கு அதை கரெக்டாக தத்ரூபமாக கொடுக்கணுன்னா எனக்கு அந்த சைடில் நான் கேட்குற எக்யூப்மெண்ட் வரணும். சில இடத்துல இல்லை, இருந்தாலும் அது நான் வந்து அதுக்காக கொஞ்சம் சவாலாக எடுத்து ஒர்க் பண்ணதுனால தான் நான் அந்த கொண்டு வந்திருக்கேன். சிலது கிடைக்கல தான். கிடைக்காதனால அந்த அதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன சார் பண்ணீங்க? எப்படி எல்லாம் அது காம்ப்ரமைஸ் மேனுவலா என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணேன். ஓகே, மேனுவலாவே மேன் பவரா நம்ம கேமராமேனா என்ன பண்ண முடியும்ன்றதை நான் பண்ணேன். ஒரு இடத்துல ஒரு ஜிம்மி வருதுன்னா ஒரு இடத்துல ஜிம்மி வருது, அந்த ஜிம்மி வரும்போது என்ன பண்றாங்கன்னா அங்க வந்து ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா வந்து ஒரு சிங்கிள் ஷாட்ல ஒரு ஷாட் பிளான் பண்ணுறோம். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கண்டினியூவாக போகிற ஷாட்டு. அந்த ஷாட்டுக்கு வந்து என்னென்னா அந்த ஒரு கேரக்டர் ஒரு ஜன்னல்கிட்ட படுத்துட்டு இருக்கும், அங்கே ஒரு அவனோட ஜட்டி இருக்கும், அதை வந்து ஒரு குரங்கு எடுத்துகிட்டு போகும். அதை எடுத்துகிட்டு போச்சுன்னா இவன் ஏஞ்சி அந்த ஜன்னல்லேருந்து அந்த குரங்கு பார்த்து கத்துவான், ஏய் மங்கி அது என்னோட ஜட்டின்னு சொல்லிட்டு இவன் வெளியில் உடையாந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்போ நம்மளோட ஜிம்மி மேலே போய் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து அந்த பையனை காட்டுவோம். அடுத்த ஷாட்டில் அங்கே வந்து ஒயர்லெஸில் அவரோட ரேஞ்சர் ஆஃபீஸர் கூப்பிடுவார் மதியன்னு. கூப்பிட்ட உடனே இவன் திரும்பி உள்ளே போனோம். அப்போ திரும்பி நான் ஃபாலோ பண்ணி இந்த ஜன்னல் அடுத்த ஜன்னல் ஒரு 3 ஜன்னலை
காட்டி போய் அங்கே வந்து அந்த ரூம் இருக்கும் பாக்கெட்டாக் ரூம், அங்கே போய் பேசணும். அது வரைக்கும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் நாங்கள் என்ன பண்ணுறோம், இதில் ட்ராக் போட்டு ஃபுல்லாக அந்த ட்ராக்ல நீங்கள் ஜிம்மி ஏற்றுருங்க எல்லாம் சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் ஹெலிகாம் ஷாட் எடுக்க போகிறேன். ஹாஃப் டே போய் உள்ள காட்டுக்குள்ளே ஹெலிகாம் ஷாட் எடுத்துகிட்டு வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ சொல்ல சார் ஃபோக்கஸ் மோட்டர் இல்லை, ஃபோக்கஸ் மோட்டர் இல்லைன்னா ஜிம்மியை வச்சு எப்படி ஒர்க் பண்ண முடியும்? நான் அதுதான் காலையில் உங்கள்ட்ட சொல்லிட்டு போகல, சொல்லலாம்ல, நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னா இல்லை சார் அப்படின்றாங்க. யார் எங்கே தப்பு நடந்தது யாருன்னு தெரியாது, ப்ரொடியூசருக்கு தெரியாது. அவங்க புக்கு நம்ம கேட்குறோம், புக்கிங் பண்ணி அனுப்புகிறாங்க. ஆனால் வர டெக்னீஷியன் இந்த இடத்துல அது மாதிரி பண்ணால் நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க முடிச்சுட்டு வந்து ஆண்ட்ரியா மேடம் அவங்க போய் ரெஸ்ட் எடுத்து திரும்பி வந்துட்டாங்க. வந்த நேரத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டு ட்ராக்கை போட்டு கிரேன் அதில் ஏற்றி அதே ஷாட்டை நாங்கள் கிரேனில் பண்ணுறோம். வேற வழி இல்லை, ஏன்னா ஷாட் வேணும், அவர் அடம் பிடிக்கிறாரு, எனக்கு அதுதான் வேணும் சார், நாளைக்கு பண்ணலாம் சார், இது மாதிரி வரட்டும். இந்த ஒரு நாள் போச்சுன்னா அந்த ஷெட்யூல் ஃபுல்லாக போட்ட பேட் ஆகிட்டே எல்லாம் அவங்களுக்கு லாஸ் ஆகிடும், வேற வழியில் நீங்கள் ஏதாவது ஐடியா பண்ணுங்கன்றாரு. ஓகே. அப்புறம் வேற வழி இல்லாம நான் எடுத்துட்டு ட்ராக்ல கிரேனை ஏத்தி கிரேன்லயே அந்த ஷாட் நாங்க பண்றோம். அப்பா நீங்க சொல்றத பார்த்தாலே தெரியுது டைரக்டர் ரொம்ப அடமெண்ட் தான் போல, எனக்கு இது வேணும்னா வேணும் அப்படின்னு நிக்கிற மாதிரி. அண்ட் நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், என்னன்னா கேமரா வந்து ஸ்டெடி கேம்ல தான் பார்க்கணும், ஆர்டிஸ்ட் மூவ்மெண்ட் பண்ணலாம், கேமரா மூவ்மெண்ட் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாருமே, எப்படி சார் அது இருந்தது? கண்டிப்பா மேடம், அது வந்து என்னன்னா ஆர்டிஸ்ட் மூவ்மெண்ட்ல தான் கேமரா ஸ்டெடியில் தான் இருக்கணும், அவங்க அதுக்குள்ள போயிட்டு போகணும். ஒன் மோர் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரேம் விட்டு வெளில போயிட்டாங்கன்னா ஒன் மோர் போகும், ஆனா கேமரா ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு நேரத்துல என்ன ஆகும், நான் அது மாதிரி ஃபாலோ பண்ணலன்னா கேமரா ஸ்டாண்ட் வேண்டிய இருக்கிறவங்க என்ன ஃபாலோ பண்ண மாட்டீங்க இவங்க என்ன தப்பு பண்ணிருப்பாங்க, இப்போ இருப்பா அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா. இது வந்து லாஸ்ட் வரைக்குமே இருந்தது, கடைசி வரைக்குமே இதே மாதிரி இருக்கும். அவர் வந்து இந்த விஷயம் தான் எனக்கு வந்து கேமரா மூவ்மெண்ட்ல இருந்தா ஆர்டிஸ்ட் ஸ்டடியில இருப்பாங்க, அவங்க மூவ்மெண்ட்ல இருந்தா எனக்கு கேமரா ஸ்டடியில் தான் இருக்கும். நீங்க எப்போதும் பண்ற மாதிரி எனக்கு யூஸ்வலா பண்ண, நான் சொல்றது என்ன பண்ணித்தாங்கன்னு அந்த மாதிரி. அப்ப உங்களுக்கு அது ஈஸியா இருந்துச்சா இல்ல சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சா? இருந்தது. சரி, எல்லாருமே வந்து நம்ம எந்த நேரம் கேமரா பிடிச்சி சுத்திக்கிட்டே இருக்கிறத அவர் சொல்ற விஷயம் ஓகே தானே. இப்போ ஒரு ஷாட் நான் வச்சிருப்பேன், இந்த இடத்துல ஒரு கேரக்டர் நின்றுட்டு இருக்கும், அவர் கார் வருது, அது லிஃப்ட் கேரக்டர் நின்றுட்டு இருக்கும், நான் நின்றுட்டு இருக்கேன்னா இந்த கேமரா எப்படி தான் நிற்கும், அந்த கார் அங்கே போயிட்டு இவன் லிஃப்ட் கேப் கத்துவான், இவனோட செஷன்ஸ்ல தான் நின்றுட்டு இருக்கும் கேமரா, நின்றுட்டு இருக்குள்ள அவன் அந்த கார் அங்கே போயிட்டு திரும்பி ரிவேஸ்ல இங்கே வர வரைக்கும் கேமரா ஸ்டடி தான் இருக்கும். அந்த காரோட அந்த அவன் ரிவேஸ் போட்டோடனே பிளிங்க் அவன் லைட், அந்த லைட் வெளிச்சத்துல வரும், வேற எந்த லைட்டுமே கிடையாது. அதுவும் நாங்க கேள்விப்பட்டோம் சார். ஏன்னா இப்போ ஒரு சினிமாட்டோகிராஃபி அப்படின்னாலே இட்ஸ் ஆல் அபவுட் லைட்டிங் தான், கேமரா தாண்டி லைட்டிங் தான் நம்ம எப்படி காட்டுறோம், லைட்டிங்கே இல்லாம எடுத்தீங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டோம் சார். அது எப்படி சார்? நீங்க எப்படி சார் சார் என்ன சார் அப்படின்னா இல்ல எனக்கு இதான் வேணும், நம்ம ஏதாவது பேசணும்னா ஏன் ஃபாரஸ்ட்குள்ள இவ்வளவு லைட் எப்படி வரும் நீங்க சொல்லுங்க, எனக்கு லாஜிக் கேக்குறாரா? லாஜிக் கேட்பாரு, எப்படி வரும், எனக்கு இதுதான் வேணும், நீங்க அது என்ன பண்ண முடியும்? ஆனா நீங்க எப்படி சார் கன்வின்ஸ் ஆனீங்க அதுக்கு? இல்ல மேடம், நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, சரி நான் என்ன சொன்னேன், ஆண்ட்ரியா மேடம் ஒரு பையனை கூட்டு உள்ள வருவாங்க, அவங்களுக்கு நான் ஒரு பேட்டரி லைட் சூஸ் பண்ணேன், அந்த லைட்டை வச்சு நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த லைட்டே கொஞ்சம் நான் லெவல் பண்ணி அவங்க ஃபேஸ் தெரியுற மாதிரி பண்ணி அந்த ஹெட் லைட்டை வச்சு அந்த லைட்ல வரதை வச்சு தான் நான் ஃபாலோ பண்ணி எடுத்தேன். ஓகே, ஓ மை காட், உங்களுக்கே ஒரு பெரிய டாஸ்க் இருந்திருக்கும். ஏன்னா நமக்கு டிஐல எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும், எனக்கு இருந்தாலும் நான் கொஞ்சம் ஹெவி பவர் உள்ள டார்ச் வாங்கிட்டு அதை நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ணுமோ கண்ட்ரோல் பண்ணி நான் அந்த இதுல மேக்ஸிமம் அப்படிதான் பண்ணேன். அங்க போயிட்டு ஃபங்கர் போட்டு பாரு, அந்த ஃபங்கர்ல வந்து லைட் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த ஃபங்கர்ல என்ன வெளிச்சம் வருது அதை வச்சு தான் எடுக்கணும். ஓகே, உங்களுக்கே புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆகியிருக்கும். ஐ மீன் டைரக்டர் சார், ஆண்ட்ரியா மேம் ஏதாவது கன்ஃபியூஸ் ஆனாங்களா, என்னடா பண்றாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி? ஃபர்ஸ்ட் நாள் வந்த உடனே ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன டவுட்டு, ஒரு ஃபர்ஸ்ட் நாள் போக்குள்ள மட்டும் கரெக்டாக போயிட்டு இருந்தது. அப்போ ஒரு 2 சீன் போனவுடனே 3ஆவது சீனில் மட்டும் அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்தது. ஆனால் அதை இவர் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே கேட்கல. எங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ஆண்ட்ரியா நாங்கள் ப்ரொடியூசர் தேடிக்குள்ளே ஆண்ட்ரியாவா அவங்களாம் முடியுமா, அவங்களாம் வச்சு உங்களால் பண்ண முடியுமா, அவங்களாம் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி அவங்க இல்லை. எங்களுக்கு எந்த ஒரு அதாவது டைரக்ஷன் டீமுக்கும் சரி கேமரா எதுக்குமே அவங்க எந்த ஒரு விஷயம் இல்லை, என்ன சொல்கிறாங்களோ அது டவுட் இருந்தால் கேட்பாங்க, அந்த டவுட்டை கிளியர் பண்ணால் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க, அவங்களால எந்த பிரச்சனையும் கிடையாது, சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. சூப்பர். அண்ட் ஒரு படம் ஃபாரஸ்ட், டீப் ஃபாரஸ்ட்ல உள்ள எடுக்கக்கூடிய படம், எந்த படம் மைண்டுக்கு வரலன்னு சொன்னீங்க இந்த கதை கேட்கும் போது, பட் வேற ஏதாவது ரெஃபரன்சஸ் எடுத்தீங்களா சார்? ரெஃபரன்ஸ் சொன்னாரு சில விஷயம். எனக்கு என்னன்னா இந்த மாதிரி வந்து லைட்டிங்ல மட்டும்தான் ரெஃபரன்ஸ் சொன்னாரு, இந்த மாதிரி தான் இருக்கணும் போகணும்னு நினைச்சேன். ஆனா நான் பயந்து வந்தேன், என்ன ஒரு சுத்தமா லைட்டே இல்லாம தானே சில விஷயம் கேட்கறாரு, எப்படி பண்ணும் அப்படின்னு. அதுக்கான விஷயம் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் ஐடியா பண்ணி அதுக்கான விஷயத்த பண்ணி பண்ணோம். ஓகே. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கேள்விப்பட்டோம், ஒரு பர்டிகுலர் சீன் வந்து ஒரு குகைக்குள்ள எடுத்தீங்க, அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான கதை இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதுக்கு பின்னாடி என்ன சார் நடந்தது? அந்த குகை பார்க்குறதுக்கு போனோம் மேடம். போயிட்டு என்னன்னா ஒரு விவசாய லேண்டில் இருக்கிறவங்க தான், அவங்களோட அடிவாரத்தில் தான், அவங்க லேண்ட் இருக்கிற அடிவாரத்தில் தான் அந்த குகை இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மலை மேலே மழை பெஞ்சுதுன்னா அந்த தண்ணிலாம் ஒரு வேவ் வரும் பாருங்களேன், அந்த வேவ் வர வழி தான் அந்த குகை.
அது உள்ள போனோம்னா ஓரளவுக்கு ஸ்லிமா இருக்கிறவங்க மட்டும் தான் உள்ள நுழைஞ்சு போக முடியும். ஏன்னா அது தண்ணி வர பாதை. ஓகே. எங்களை இட்டுட்டு போய் ஏணிலாம் வச்சு ஏணிலாம் இதுக்குன்னு எடுத்துட்டு வந்து எங்களை இட்டு போய் ஏறி இறங்கிட்டாரு. ஆனா அந்த இடம் போய் பார்த்தா அது இன்னும் பிரம்மாண்டமா இருந்தது. ஆனா அங்க எக்யூப்மெண்ட் கொண்டு போக முடியாது. கொண்டு போய் தான் அங்கதான் நாங்க வச்சிருப்போம். எங்களால எக்யூப்மெண்ட் கொண்டு போக முடியாது. ஏன்னா நாங்க ஏறி போறதுக்கு கஷ்டமா இருந்தது. எக்யூப்மெண்ட்லாம் எப்படி எடுத்து போனேன். சரி, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வழி நல்லா இருக்கு, இது வழியா அவங்க வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த விவசாய லேண்ட்ல இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்றாரு, சின்ன டார்ச் எடுத்துட்டு இந்த வழியா தான் போகணும்னு சொல்லி இட்டு போறாரு. பார்த்தா ஒரு சின்ன இதுதான், அது உள்ள பூந்து போறாரு. நீங்க வாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே சொல்லல. சார் நம்ம உடம்புலாம் தாங்க சார் போனேன். சார் நான் போனா அந்த பையன் தானே நடிக்க போறான், அவனை போகும் சொல்லணும். அவனை போச்சுன்னா அவன் பயந்துகிட்டே போறான். சார் பாம்பு கும்பு இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு என்ன சொல்றாங்க, அங்க இந்த ஏரியால பாம்பே இல்லை, கூலிங்கான பிளேஸ்ல வந்து பாம்பு அதிகமா இருக்காது, நீங்க பயப்பட வேணாம், நான் இது வரைக்கும் பார்க்கலன்னு சொல்லி இட்டு போயிட்டாங்க. இட்டு இவங்க 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. உள்ள போனவொடனே இவங்க எந்த வழி வருவாங்கன்னா பின்னாடி தான் வருவாங்கன்ட்டு அவர் திரும்பி நாங்க இந்த ஏணி வழியா ஏறி இந்தாண்ட வந்துட்டு திரும்பி போய் பாக்குறோம். பார்த்தா இந்த வழியா வராங்க. வந்து பார்த்தா எங்களுக்கு ஒன்றும் புரியல. இங்க தண்ணி வந்துட்டு இருக்கு. என்னடா இதுல எப்படி பண்ண முடியும் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, இதுதான் சார் வேணும் நம்மளுக்கு, இந்த மாதிரி இருந்தா தான் கட்டு. ஏன்னா ஒரு லாஜிக்கா வந்து அந்த பையன் ஒரு பெரிய ஒரு குகை உள்ள ஊந்துறான், அவனால ஏறி வர முடியாது. அவன் ஒரு பயந்தாங்குழி, அவன் ஏறி வர முடியாதுன்னா அவன் வேற வழியா என்ன பண்ணலாம் யோசிச்சு இந்த தண்ணி ஓடுற சவுண்டை கேட்டு இந்த தண்ணி எந்த பக்கம் போகுது வழியிலான்னு போவோம் அப்படின்னு அந்த தண்ணி வழியா வெளில வரணும் வரான். அப்ப இதுதான் கரெக்டா இருக்கும், லாஜிக்கா அதெல்லாம் பண்ணும். முடியாதெல்லாம் சொல்லாதீங்க, இதெல்லாம் பண்றோம், என்ன பண்றேன்னு முடிவு பண்ணுங்க. சார் ஆளே போக முடியலன்னா எக்யூப்மெண்ட் எப்படி அதுக்குள்ள எடுத்துட்டு போக முடியும்? இந்த சைடுல வந்து மேடம் என்னன்னா ஓரளவுக்கு இருக்கு, ஓரளவுக்கு வந்து போய் ஓரளவுக்கு வைக்கிற அளவுக்கு இருக்கு. அதுல வந்து கேமரா வச்சுட்டு நம்ம குனிஞ்சு தான் போகணும். குனிஞ்சு போயிட்டு ஓரளவுக்கு பண்ணோம்னா இங்க இருந்து ஒரு 50-60 மீட்டர் உள்ள போலாம். அதுக்கு மேல அந்த பையன் மட்டும் தான் போக முடியும். படுத்துட்டு தான் போகலாம், தண்ணியில நனைஞ்சிட்டு படுத்து தான் போகலாம். என்ன பண்றதுன்னா இவர் அடம்ட்டா இவர் வேணுன்றாரு. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஃபிக்ஸ் பண்ணி போயாச்சு. போய் கேமராலாம் இறக்கி எல்லாம் நீட்டி எல்லாம் டிஃபன் சாப்பிட்டு ஷார்ட் வைக்கலாம்னு பார்த்தா அப்போ ஒரு பாம்பு போகுது. பாம்பு இல்ல நேரத்துல பாம்பு போகுது. பாத்துட்டாங்க, எல்லாரும் பாத்துட்டாங்க. அது போயிட்டு உள்ள போய் ஒரு இடத்துல பூந்துருச்சு. பூந்த உடனே என்ன சார் பாம்பு இல்ல நீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அந்த நடிக்கிற பையனும் கொஞ்சம் பயந்தான். ஆனா டைரக்டர் திட்டுவாரு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் காட்டல. வெளில வந்து என்னட்டு சொல்லிக்கிறாப்ல, அறிவு சார் என்ன சார் பாம்பு இல்லை, நாங்க பாம்பு போகுது எப்படி சார், நான் அந்த பக்கம் வரும்போது இந்த பக்கம் வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்றேன். அவர் கேட்க மாட்டாரு, பயப்படாத கடவுள் மேல பாரத்தை போட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயின்னா அவன் சில கேமரா மட்டும் வாட்டர் ப்ரூஃப் கேமரா எடுத்து அவன் உடம்புல தலையில கட்டிட்டு சில இதை நீட்டா அவனை உள்ள போக சொல்லலான்னு சொல்லி அந்த விவசாய லேண்ட் ஓனரோட போக வைக்கிறோம். ஆனா போக வச்சா காலைல 9 மணிலேருந்து எடுக்கணும் 2 மணி வரைக்கும் அந்த டேக் எடுக்க முடியல. ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயிடுது, இல்ல ஏதாவது ஃப்ரேம் மாறிடுது, என்ன பண்ணவும் முடியல. ஏன்னா அங்க உள்ள போறதுக்கான சோர்ஸ் அதிகமா இல்ல. அப்புறம் என்னடா பண்றது அப்படின்னா 2 மணி வரைக்கும் எடுக்கல. இந்த 2 மணி வரைக்கும் நாங்க ஷார்ட்டே எடுக்கலன்றது எங்க 2 பேருக்கும் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது, இருக்கிற டீமுக்கே தெரியாது. கேஷியர் இருக்காரு, சார் சீக்கிரம் முடிஞ்சிருமா சீக்கிரம் முடிஞ்சிருமா, ஏன்னா மேல இருந்து நம்ம கீழே இறங்கணும், இருட்டாயிடும், முடிஞ்சிருப்பாரு. ஆனா கேஷியர் தெரிஞ்சா ப்ரொடியூசர் சொல்லிடுவாரு. அதனால என்ன பண்றதுன்னு அப்படியே ஒரு பயத்துல இருந்தேன். அப்புறம் தான் சொல்லிட்டேன், சார் நம்ம இறங்கலாம் வேலைக்கு ஆகாது, வேற வழியில வாங்க அப்படி உள்ளன்ட்டு. அப்புறம் உள்ள போய் ஒரு பிளான் பண்ணிட்டு அந்த ஜென்ரேட்டர்லேருந்து லைன் போட்டு உள்ளே போயிட்டு ஒரு கல்லெல்லாம் கட்டி அதில் லைட்டு சும்மா எல்இடி லைட் சின்ன சின்ன லைட்லாம் எவ்வளோ வைக்க முடியும் வச்சு இந்த லைட்டு வைக்கிற இடத்துல நம்ம கேமராவை ஃபாலோ பண்ணால் அந்த லைட்டும் தெரியாமல் எடுக்கணும். அதுக்கு என்ன விஷயம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி ஒரு 1 ஹவரில் அதுக்கப்புறம் போயிட்டு நான் சில லைட்டு இவரே பிடிச்சிட்டேன், டைரக்டர் பிடிச்சிட்டு வந்து அங்கே ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டேன். அவரை வேற வழியில் நீங்கள் பிடிச்சி ஆகணும் எடுக்கணுன்றீங்களா வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் சாஞ்சு படுங்கன்னு லைட் அவரை பிடிக்க வச்சுட்டு அவரை ஒரு ஒன்று பிளாக் சார்ட் வச்சு கட் பண்ணி வச்சிங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல போய் நின்று முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போய் அதுக்கப்புறம் அவன் தனிக்குள்ள போற மாதிரி ஃபாலோ பண்ணி விட்டான். அப்ராக்ஸிமேட்டா எவ்வளவு டேக்ஸ் சார் போயிருக்கும் இந்த ஒரு சீனுக்கு மட்டும்? இதுக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 22 டேக் மேல போயிரும் மேடம். போயிருக்கோம். நாங்க போய் ஒரு 6 டேக்ல தான் 6வது டேக்ல தான் ஓகே ஆச்சு. 6 டேக் நாங்க போய் எடுக்க முடியல. ஆனா அப்போ வரைக்கும் அவர் அடமெண்டா தான் இருந்தாரு, எனக்கு எப்படியாவது இதுதான் வேணும். அவரு முடிவு பண்ணிடுவாரு மேடம். அவரு பண்ணிட்டுனா அந்த ஒரு இடம் பாக்குறாருன்னா இதுல பண்ணணும்னா பண்ணும் தான், அதை முடிச்சுதான் வெளில வருவார். இல்ல இன்னைக்கு முடியல நாளைக்கு ஒன்னும் எடுத்து கொண்டுவாரு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது நான் பாத்துக்கிறேன், ஆனா எனக்கு அது வேணும்ன்றாரு. அந்த மாதிரியான ஒரு விஷயம். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தான் இருப்பாரு டைரக்டர். சார் 2 மணி வரைக்கும் எடுக்காம இருந்தீங்க, அதுக்கப்புறம் ஃபைனலா எப்பதான் சார் எடுத்தீங்க? கரெக்டா ஒரு 3:45 ஆயிடுச்சு. ஓகே. ஆமா முடிச்சிட்டு வெளில வந்துருச்சு. அதனால இல்ல அவரு சலீம் ஹவுஸ் சாரும் வில்லனா பண்ணியிருந்தாருல, அவரே வந்து நாஞ்சில் சார் வந்து அவரு ஒரு லெஜண்ட், அவரு சொல்ல வேணாம் நடிப்புல, அவரு வந்து நாஞ்சில் சார் பண்ண அந்த விஷயம் அவ்வளோ லைக் பண்ணி பண்ணாரு. அவர் வந்து அவர் படத்துல நீங்க படம் பாத்தீங்கன்னா அவரு அதிகமான நடிப்பே இருக்காது, யதார்த்தமா தான் பண்ணியிருப்பாரு. டைலாக்கும் அதிகமா இருக்காது, டைலாக் கம்மியா தான் இருக்கும். ஆனா அவருக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சதுனால அவ்வளவு லைக் பண்ணி கேரவனுக்கும் போக மாட்டாரு, எங்கேயும் ரெஸ்ட் எடுக்க மாட்டாரு, கிட்டே உட்காந்துருப்பாரு. அடுத்து என்ன பண்றான் போறான் வரான் இவன் என்ன பண்றான் அப்படின்னு டைரக்டர் பார்த்து கிட்டே தான் உட்காந்துருப்பாரு. அந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்டா ஒர்க் பண்ணாங்க. ஓகே. சோ இவ்ளோ எஃபர்ட் எடுத்து அந்த சீன் எடுத்திருக்கீங்க இல்லையா, கடைசியில போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சுட்டு தியேட்டர்ல பாக்கும்போது எப்பா இந்த சீனுக்கு தானடா இவ்வளவு கஷ்டப்பட்டோம், அதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க ஃபீலிங் எப்படி இருந்தது? சாட்டிஸ்ஃபைட் மேடம். சாட்டிஸ்ஃபை அதே மாதிரி அந்த சீன் எடுக்கும்போது ஆண்ட்ரியா மேடம் இல்ல,
ஆனா அவங்க இல்லையா வந்து தேட்டர்ல படம் பார்க்கல இந்த குகை எங்க போய் எடுத்தீங்க, எப்படி எடுத்தீங்கன்னு தான் கேட்டாங்க. அவங்க பர்டிகுலரா அதுதான் கேட்டாங்க. இது எப்படி எடுத்தீங்க, இவ்வளோ இது எந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதான் சொன்னேன், இவ்வளோ இருட்டா இருக்குது, இது உள்ளார போய் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு. கஷ்டம் தான் மேடம். ஏன்னா அது உள்ளார போயிருந்தேன் மேடம். ஏன்னா உள்ள போன ஒரு மாரி போயிட்டு இப்படி இருக்கு, அதுல வந்து ஒரு பாறையை தொங்கிட்டு இருக்க மாதிரி பிடிச்சிதான் இருந்தது. நான் அது உள்ள போக்குள்ள ஒரு சின்ன ஒண்ணு இல்லை, நம்ம சொல்ற மாதிரி ஒரு சின்ன நிலைக்கு மாதிரி ஒரு சின்ன சர்க்கானா கூட அப்படியே உட்காந்துரும். அந்த பயம் எனக்கு உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. நான் என்ன சொன்னேன், இவரு இவ்வளவு புரியாதமா சொல்றாரு, ஏதாவது சப்போஸ் சொன்னேன் இல்ல, இவன் நம்ம இது வரைக்கும் போறோம், இதை தாண்டி அந்த பையன் மட்டும் தான் உள்ள போறான், அவன் உள்ள போறான், உள்ள மாட்டினா என்ன ஆகும் உள்ள? அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகும், டோட்டல் டீம் என்ன ஆகும் அது அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு உள்ளுக்குள்ள அதை எடுத்துட்டு வர வரைக்கும் பயந்தான். உள்ளுக்குள்ள கடவுள் மேல பாரத்தை போட்டு முடிச்சிருவாங்க. இருந்தாலும் செம்ம கட்ஸ் தான் சார் உங்க என்டையர் டீமுக்குமே. கண்டிப்பா. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியால வந்து சாப்பாடெல்லாம் ஈஸியா கிடைக்காதுன்னு சொல்லி ஆண்ட்ரியா மேமே வந்து ஒரு தோசையை வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்களாமே. ஆமா, அங்க பக்கத்துல ஒரு ஆயா கடை இருக்குன்னு சொன்னாங்க, ஏத்த மாதிரி அவங்க தங்கியதுக்கு. அதுல வந்து அந்த ஆயா கடையில போய் இவங்க சாப்பிட்டாங்க. அது எனக்கு தெரியாது. அவங்க டைரக்டா தங்கி இந்த ரூம் இந்த சைடு, நான் அந்த சைடுல தங்கியிருந்தேன். ஆனா சொன்னாங்க தெரியல என்ன அது. அவங்க டைரக்டர் என்ன சொல்லி இருந்ததா கேள்விப்பட்டோம்னா, ஆண்ட்ரியா மேமே சாப்பிடுறாங்க, மொத்த டீமே அங்க போய் சாப்பிட போறோம். ஆனா நிறைய பேர் அங்க சாப்பிட்டாங்க. காலையில அங்க நம்மளுக்கு இது வருவதுக்கு லேட் ஆகும், ஸ்பாட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நாங்க தங்கியதுல இருந்து ஒரு 1/2 hour உள்ள போகணும் ஃபாரஸ்ட் உள்ள. அதுக்குள்ள போறதுக்குள்ள காலையில எழுந்தோடனே ஃபுல்லா அது ஒரு மாதிரி பனி பிரதேசம், ஃபுல்லா கூலிங்கா இருக்கா. காலையில 4 மணிக்கு எழுந்தினால சீக்கிரம் பசி எடுத்துருது எல்லாருக்குமே. அந்த பசி எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆயா கடை தான் பார்த்தா நம்ம டோட்டல் டீமே அங்கதான் நிற்கும். அவங்க சூடா போட்டுட்டு இருப்பாங்க, இவங்க வெயிட் பண்ணி, நிறைய பேர் எல்லாருமே வெயிட் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க, ஏன்னா அந்த ஆயா ஊத்தி கொடுக்க முடியாது, இட்லி ஊத்தி கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுல ஆண்ட்ரியா மேடம் சாப்பிட்டது எனக்கு தெரியாது. அப்புறம் தான் சொன்னாங்க, அவங்களே போய் சாப்பிட்டாங்க வாங்கிட்டு சொல்லி சூடா இருக்கு அப்படின்ட்டு. அவங்க கொஞ்சம் அந்த குழி பணியாரம் தோசை இதெல்லாம் ஊத்தி கொடுத்துரு. ஒரு சீனுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்களே சார். இந்த மொத்த படமே மோஸ்ட்லி ஃபாரஸ்ட்ல எடுத்திருக்கீங்க. நிறைய வந்து வெதர் கோஆபரேட் பண்ணிருக்காது. இப்போ மழை வர மாதிரி இருக்கும், அந்த சீன் எடுக்கும் போது மழை வந்திருக்கும். அந்த மாதிரி வேற என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் நடந்துச்சு? அந்த ஒரு சீன்லயே நீங்க பாம்பை பாத்தீங்க, அந்த மாதிரி ஃபாரஸ்ட்குள்ள வேற என்னென்ன மிருகங்கள் பாத்தீங்க? அது ஃபர்ஸ்ட் நாள் போய் ஷூட் ஆரம்பிச்சு ஆண்ட்ரியா மேடம் எல்லாம் வந்து ரெடி ஆகி வந்து கேரவன்லேருந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சரியான மழை ஃபர்ஸ்ட் நாளே. நான் போய் ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் 6 மணி 6:30 போயிட்டோம். ஆனால் 9 வரைக்கும் சரியான மழை. எங்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, என்னடா அது அப்படின்னா. சார் நல்ல மழை பேஞ்சு விட்டு ஒரு 10 மணி தான் விட்டுது. அதுக்கப்புறம் ஷார்ட் எடுக்க ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் நாளே நல்ல மழை தான். அது நல்ல சகுனம் தானே சார்? அது தெரியல, சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே இருந்து ஒர்க் பண்ணல டெக்னீஷியன் என்ன சொன்னாங்க, சார் மழை வந்தா நல்லது தான் சார், நல்ல சகுனம் தான் சொன்னாங்க தான் எல்லாருமே. ஆனா என்ன ஆச்சுன்னா நாங்க அதை கண்டினியூ பண்ணது, ஏன்னா அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகும்ல, அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாயிடுச்சு. மழை ஹெவியான மழை. அது செட்டுலாம் போட்டாச்சு, போட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்த மாற்றவும் முடியாது. அதுக்கப்புறம் அதை என்ன மேட்ச் பண்ணலான்ட்டு படம் முடிகிற வரைக்கும் அந்த தரெல்லாம் நினைச்சு மரத்தெல்லாம் நினைச்சு தான் ஷாட் எடுத்துட்டு இருக்கோம். மொத்தமா போன ஷூட் ஃபுல்லா அந்த ஷெட்யூல் ஃபுல்லாகும். அது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு மேட்ச் பண்றது. வேற என்னென்ன அனிமல்ஸ் பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அனிமல்ஸ்லாம் மூணார்ல வந்து பண்ணும்போது யானை தான் மேடம், யானை தொல்லை தான். என்னன்னா ஒரு லிவர்ல போய் எடுத்துருந்தோம். அந்த இது வந்து அந்த சைட்ல அந்த லிவர்ல நாங்க எடுக்கிற பக்கத்துல வந்து யானைங்க வந்து தண்ணி குடிக்கிற இடம். ஆனா அது என்னன்னா இந்த கூழங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாறைகள்ல இந்த பாறைகள் வந்து அது அப்படியே ஒரு பரப்பளவு கிடக்கும், அது மேல தண்ணி ஓடிட்டு இருக்கும். அது நீங்க டாப்பாங்களை பார்க்கும்போது அது ஒரு மாதிரி அழகா இருக்கும். அந்த பார்த்துக்கலாம் நீங்க. அது வந்து என்ன ஆகுனா அந்த இதை பார்க்கக்குள்ள டாப்ல வைக்கும் போது நல்லா இருக்கணும், வைட் ஆங்கிள் போட்டு எடுக்கணும்ன்றாரு. ஆனா மேனேஜர் என்ன சொல்றாரு, சார் இது ஏன்னா தண்ணி குடிக்க வரணும் சார், இந்த இடத்துல எப்படி சார் அப்படின்னு. அந்த சைட்ல அது நல்லா இருக்கு, நாங்க இந்த சைட்ல இருந்து போகணும்னா அது உள்ளார இறங்கி போறதுக்கும் வே இல்லை. அவர் என்ன பண்றாரு, ஜிம்மி எனக்கு அந்தாண்ட போகணும், ஜிம்மி எடுத்துட்டு போய் அந்த ஷாட் வச்சு ஆகணுன்றாரு. போய் அங்க நின்ட்டாரு, பார்த்தாரு எனக்கு இதுல வச்சா நல்லா இருக்கும், நீங்க வச்சு ஆகணும்னு. சார் இதெல்லாம் எடுத்துட்டு தாண்ட வரணும்னா, தூக்கிட்டு வரணும்னா தண்ணி இவ்வளவு தண்ணியில வரணும். அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பிடிச்ச உடனே அங்க லோக்கல்ல இருந்தவர் என்ன சொன்னாரு, சார் 4X ஜீப் இருக்குல்ல, ஜீப்ல நம்ம எல்லாத்தையும் ஏத்திட்டு வந்துடலாம், ஜீப் இந்த கல்ல வந்துடும் பாறையில. அப்புறம் ஒரு ஜீப்ல 2 ஜீப்ல ஏத்திட்டு வந்தா ஒரு ஜீப்பு மாட்டிக்கிச்சு. அப்புறம் டோட்டல் டெக்னீஷியன் எல்லாம் போய் தள்ளுங்க, எல்லாம் தள்ளி அப்புறம் கொண்டு போய் அந்த நிறுத்திட்டு, ஏன்னா அந்த சீன்ல ஜீப்பும் வருது ஷாட்ல, ஆள்னாலும் பரவாயில்ல எக்யூப்மெண்ட்டை தூக்கிட்டு போகலாம். அப்புறம் அந்த ஜீப்பு கொண்டாந்து நிக்க வச்சு எடுத்துக்கிட்டு ஒரு பாதி சீனு போயிட்டு இருக்குள்ள யானை சவுண்டு பக்கத்துல வந்துச்சு, தண்ணி குடிக்க வருது, சவுண்டு வருது. என்ன பண்ணீங்க, அறிபுரி எடுங்கன்றேன். இவரு ஷார்ட் எடுக்க போக கூடாது, யானை வந்தா கூட நம்ம எல்லாம் அங்க போயிடலாம், அது தண்ணி குடிச்சு போட்டு அப்புறம் எடுக்கலான்றாரு. என்ன பண்ணுவீங்க? அப்புறம் அப்படியே இருந்துட்டு கொஞ்சம் பட்டாசு கிட்டாஸ்லாம் வெடிச்சு மேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் வரல எதுவும், அதுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டோம். தியேட்டர்ல பார்த்து நிறைய பேர் உங்களை பாராட்டி இருப்பாங்க சார், அதுல ஒரு மறக்க முடியாத பாராட்டு அப்படின்னா என்ன? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எல்லாம் நல்லா பண்ணிருக்கீங்க, நல்லா இருக்கு அப்படின்னாங்க. அதுதான் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து ஏதாவது பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு யாராவது கொடுத்திருந்தாங்களா சார்? இல்ல மேடம், அது மாதிரி யாரும் இல்லை. ஏன்னா இப்போ இது பத்திரிகையில எல்லாம் எழுதிருக்காங்க நல்லா, நம்மளை பத்தி ரிவ்யூல எல்லாரும் நல்லா எழுதிருக்காங்க.
இப்ப ஹிந்தில ஓடிட்டு இருக்கு சார், அங்க இருந்து ஏதாவது உங்களுக்கு இல்ல பாராட்டுகள் அங்க வந்ததா? என்ன தெரியல மேடம். ஆனா இது இப்ப தெலுங்குல போகும்போது அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அவங்களாம் எனக்கு மெசேஜ் போட்டாங்க, இன்னும் தமிழ்ல எடுத்துறாங்க ஆனா இங்க வந்து தெலுங்குல பட்டைய கிளப்பிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு சார் அப்படின்னு மெசேஜ் போட்டிருந்தாங்க. சந்தோஷமா இருந்தது. சூப்பர் சார். காப்படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும். இப்போ உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் இப்ப நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். நீங்க எப்படி சார் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்க? உங்களுக்கு அந்த சினிமா மீது கொண்ட காதல் வந்து எங்க ஆரம்பிச்சது? எல்லாருமே தான் மேடம். ஏன்னா நான் சாதாரணமா நான் வில்லேஜ்ல இருக்கக்குள்ள ஒரு வீடியோ கவரேஜ் எடுக்கிறவரை பார்த்தேன், அவருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்ததை பார்த்த உடனே எனக்கு வந்த அவள் தான். சரி அவருக்கு அவரை எந்த மாதிரி மரியாதை நடத்துறாங்கன்னும் போது நம்மளும் கேமராமேன் ஆனான்னு ஒரு ஆசை தோணும்ல சின்ன வயசுல, அப்படி தோணுதான். அப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே ஸ்டுடியோ லைன்ல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுட்டு இங்க சென்னைக்கு வரும்போது 9 சேனல் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனில அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. அந்த கம்பெனில வந்து பெரிய பெரிய ஈவெண்ட்லாம் எடுத்து பண்ணுவாங்க. அங்க உள்ள வரும்போது நாராயணன் ஒருத்தர் இருந்தார் கேமராமேன், அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கேமரா கையில எடுத்து கொடுத்து கத்து கொடுத்தாரு, சின்ன கேமராவா. அவர் கத்து கொடுத்ததுக்கு அப்புறம் நான் அப்படியே சில ஈவெண்ட் இது மாதிரிலாம் போயிட்டு இருப்பேன். அங்க வந்து என்னோட குருநாதன் சொல்ற வந்து நம்ம தரமணி இன்ஸ்டியூட் இருக்குல்ல, ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல ராம்கி சார் இருக்காரு, அவர் வந்து ப்ரொஃபஸர். அவர் வந்து அந்த கம்பெனிக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஃபுல் கேமராமேன். அவர் கேமராமேனாக ஒர்க் பண்ணுற எல்லா ஆட்லையும் நான் வந்து அவருக்கு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட தான் பேசிக் லைட்லேருந்து எல்லாமும் நான் கற்றுக்கிட்டது. எனக்கு குருநாதன் தான் ராம்கி சார் தான். அவர்கிட்ட கற்றுட்டு தான் அது மாதிரி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி செய்வாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கேமரா யூஸ் பண்ணது வந்து எந்த வருஷம்? அது வந்து 96ல மேடம். 96ல. அப்புறம் அங்க இருந்து சினிமாக்குள்ள வரணும் அப்படின்ற அந்த ஆசை எப்படி வந்தது? அங்க இருந்து யாரை எப்படி அப்ரோச் பண்ணீங்க சினிமாக்குள்ள வரும்போது? இல்ல மேடம், அங்கே அந்த கம்பெனில வந்து ஆட்லாம் எடுத்திருந்தாங்க, ஃபுல்லா ஆட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆட் பண்ணிட்டு இருக்குள்ள ஒரு ராம்கி சார் வந்து அந்த ஆட் கேமரா பண்ணுவார்ல, அப்ப அந்த ஆட்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் ஒரு ஆவலா இருக்கும்ல, அந்த ஆவலில் அப்படியே பண்ணிட்டு அப்படியே இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே சீரியல்ல ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே படம் டிராவல் அப்படியே வந்திருந்தது. இப்ப அந்த ஆட் கம்பெனிக்கு இப்ப ராம்ஜி சார் இல்லாததுக்கு அப்புறம் இப்ப அந்த கம்பெனிக்கு நான் ஒரு 10 ஆட் பண்ணிருக்கேன். சூப்பர் சார். அண்ட் எந்த நடிகருக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சீங்க? அந்த மெமரிஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கா சார்? ஃபர்ஸ்ட் ஷாட்னா வந்து நம்ம நடிகர்னு பாத்தீங்கன்னா நான்கலோர் ராஜேந்திர சார் தான், மாயை படத்துல. அதுவும் ஃபாரஸ்ட் தான் ஃபுல்லா. அது வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர். எனக்கு அமைற படம் எல்லாமே இப்ப 3 படம் மட்டும் 3மே ஃபாரஸ்ட் தான். அதானே சார், ஃபுல்லா ஃபாரஸ்ட் தான். ஃபாரஸ்ட்க்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்னன்னு தெரியல, அது சென்டிமெண்டா இருக்கு. இப்ப அப்படியே 3 படமும் எனக்கு ஃபுல்லா ஃபாரஸ்ட்ல தான் அமைஞ்சது. ஃபர்ஸ்ட் படம் வந்து இவரு மாயை பண்ணும்போது நான்கலோர் ராஜேந்திரன் தான், அவர் தான். அந்த படத்தை பத்தி சொல்லுங்க சார், அவரோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. அந்த படம் எப்படி அந்த வாய்ப்பு அமைஞ்சது? ஏன்னா முதல் ஒரு டிஓபியா உள்ள வரீங்க அப்படிங்கும்போது அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? இல்ல அது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்த ஒரு கண்ணன் ஒருத்தர், அவர் ஊட்டியை சேர்ந்தவர், மாயை கண்ணன் சொல்லிட்டு. அவர் வந்து அவரோட ஓன் மூவி அவரே ப்ரொடியூஸ் பண்ணாரு. அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே எடுத்ததுனால அந்த படம் வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர், நான்கலோர் ராஜேந்திரன். அதாவது என்னன்னா, ஒரு கேரக்டர் வந்து அந்த ஒரு ஒன் சைட் லவ் தான் இருக்கும். அந்த ஹீரோயினியை லவ் பண்ற கேரக்டர் வந்து ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கண்ணன்ற ஒரு கேரக்டர், ஒரு ஹீரோ. அவர் வந்து என்னன்னா, நல்ல மனசு வந்து அவளை லவ் பண்ணும். ஆனா அவள் வந்து ஒன் சைடா பண்ணா அவள் ஏத்துக்க மாட்டாள் லவ் பண்ணும் போது. அவளை வந்து இவரோட கெட்ட மனசா வந்து ராஜேந்திரன் வருவாரு, தன்னை உருவப்படுத்திட்டு. அப்ப என்ன ஆகும்னா, இவன் வந்து வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறான்னா நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கெட்ட மனசான ராஜேந்திரன் வீடுக்குள்ள போகும், அந்த பொண்ணை கடத்திட்டு போயிடாரு. அப்படி போகக்குள்ள நல்ல மனசு பின்னாடியே போகும், அவங்க கூட போகும். நல்ல மனசுன்றது ஒரு உருவம், கெட்ட மனசு ராஜேந்திரன். இவங்க 2 பேருமே டிராவல் பண்ணுவாங்க. நல்ல மனசுன்றவன் ஹீரோ அவளை காப்பாத்துன்னு போயிட்டு இருப்பான், கெட்ட மனசு அடையணும்னு பின்னாடி போயிட்டு இருக்கும். இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு கதையை கொண்டு போயிட்டு ஃபுல்லா பண்ணிடுவாங்க. அண்ட் முதல் படம்க்கு அப்புறமா 2வது படம் 6ஆம் வேற்றுமை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பண்ணியிருந்தீங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? யாரோட ரெஃபரன்ஸ் மூலமா கிடைச்சதா? இல்ல மேடம், இது இந்த மாயை படம் பார்த்து தான் வந்தாங்க. ஒரு மேனேஜர் ஒருத்தர், நம்மளுக்கு ஏகாம்பரன் ஒருத்தர், அவரு வந்து அந்த 6ஆம் வேற்றுமை டைரக்டர் தெரியும். அவங்க நம்ம படத்தை சொன்ன உடனே நம்ம படத்தை பார்த்துட்டு மாயை படத்தை பார்த்துட்டு என்னை கூட்டு போய் பேசணும். அதுல எல்லாம் கொஞ்சம் நியூ ஆர்டிஸ்ட் தான். அதுல போயிட்டு அப்புறம் பண்ணோம். அதுவும் ஃபுல் ஃபாரஸ்ட். அது ஃபாரஸ்ட்ல ஒரு மாதிரியான கதை, அது கொஞ்சம் நல்லா இருந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு அது பண்ணோம். சரி, உங்களுக்கு அமைற படங்கள் எல்லாமே இந்த ஃபாரஸ்ட் பேஸ்டு சப்ஜெக்டா வருது. ஆனா உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜானர்ல ஒரு படம் பண்ணணும், ஒரு டிஓபி அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஆசைகள் இருக்கு? என்ன மேடம், இது ஃபாரஸ்டா போதும், ஃபாரஸ்டா தான் விருப்பமா வருது. உங்களுக்கு ஃபாரஸ்ட் தான் விருப்பமா? ஆமா. அதை தாண்டி வேற ஏதாவது இந்த மாதிரி ஒரு செட்டுக்குள்ள பண்ணணும், இந்த மாதிரி ஒரு இடத்துல பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஆசைகள்? இல்ல இந்த ஜானர்ல படம் பண்ணணும், ஒரு லவ் சப்ஜெக்ட் இல்ல ஒரு ஹாரர் சப்ஜெக்ட், அந்த மாதிரி ஏதாவது ஆசைகள் இருக்கு? என்ன ஜானர்ல வந்து ஆர்ஆர் பண்ணணும் தான். அது ஒரு செட்டுக்குள்ள இருக்கிறது தான் ஆர்ஆர் மூவியா பண்ணணுன்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. ஏன்னா அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, மேபி ஏதாவது பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்களா? ஏதாவது படம் பார்த்து ஹாரர் மூவில? நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். ஏதாவது ரீசெண்டா டக்குன்னு உங்க மைண்டுக்கு என்ன படம் சார் ஞாபகம்? ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா எனக்கு ஆர்ஆர் படத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈரம் படம், அவரும் அறிவழகன் டைரக்டர் இருக்கார்ல, அது பார்க்கக்குள்ள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்.
அதில் தான் எனக்கு ஆர்ஆர் மூவி ரொம்ப ஒரு ஃபீல் ஆனது. அதுலேருந்து எனக்கும் இப்போ நம்மளுக்கு வர்றது நம்ம கதையும் அதே மாதிரி இருக்கிறதுனால நானும் 2-3 பண்ணதுனால எங்கே போனாலும் எனக்கு அந்த மைண்ட் தாட்டில் தான் போகும். அது நம்ம எது பண்ணாலும் நம்ம அடுத்தடுத்து நல்ல மாதிரி இன்னும் கொஞ்சம் தெரியல நல்லா பண்ணணும் அப்படின்றது தான். இப்போ ஒரு 3 படங்கள் பண்ணிட்டீங்க, இன்னும் அடுத்தடுத்த படங்கள் நிறைய பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும். எந்த மாதிரியான டைரக்டர்ஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்ணணும் ஆசை இருக்கு மேடம்? அது நிறைய அதான் யாராவது சொல்லுங்க, ஒரு ஆசை டாப் 5 சொல்லுங்க, இவங்களோட எல்லாம் எனக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை அப்படின்னா யாராவது சொல்லுவீங்க? நிறைய பேர் மேல இருக்கு, நிறைய இருக்கு. அது சார் நம்ம இப்போ சொல்லி என்ன மேனிஃபெஸ்ட் பண்றோமோ அது நடக்கும்ல அடுத்தடுத்தது, அப்படி சொல்றேன். அப்படி கேட்கறேன், யாரோட ஒர்க் பண்ணும் கண்டிப்பா இந்த வருஷம் இவங்களோட ஒரு படம் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கா? ஆமா சார் மேடம், கண்டிப்பா. இல்ல மேடம், முருகதாஸ் சார் பிடிக்கும், அவங்க ஸ்கிரிப்ட் எனக்கு பிடிக்கும், அவர் கூட பண்ணணுன்ற ஒரு ஏதாவது அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? ஏதாவது மேடம் பண்ணிட்டு தான் இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம நிரூபிக்கணுமே, நம்ம ஒரு இடத்துக்கு போய் அங்கீகாரம் நிக்கணுமே, அதுக்கான போராட்டம் இருக்குல்ல, நின்றுட்டு போயிட்டு இருந்தேன். அதுதான் இப்போ போராடி போயிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா. சோ முருகதாஸ் சார் அவர்களோட படத்துல உங்களுக்கு பிடிச்ச படம், ஃபேவரட் படம் அப்படின்னா சொல்றீங்க? ஓகே, ரமணா படம் எக்ஸலன்ட் சார். அண்ட் இப்போ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா டிஓபியாவும் ஒர்க் பண்றாங்க, டைரக்டராவும் இருக்காங்க, நடிகராவும் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க என்னென்ன விஷயங்கள் வந்து சினிமால எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒன்லி கேமராமேன். ஒன்லி கேமரா? ஏன் எதனால? இல்ல மேடம், நம்ம வர என்ன நம்ம ஃபர்ஸ்ட் வரமோ அதுல அச்சீவ் பண்ணும், அதுக்கப்புறம் நம்ம இதுல அச்சீவ் பண்ணாமலே நம்ம அடுத்த இடத்துல போகணும்னு எண்ணம் இல்லை. நம்ம வந்தது கேமராமேனா வந்தோம், டிஓபியா இருக்கும், இதுல அச்சீவ் பண்ணி நிற்கும் ஃபர்ஸ்ட். அதுலதான் என் மைண்ட் போயிட்டு இருக்கு, நான் வேற எதுலயும் கான்சன்ட்ரேட் பண்ணல. ரமணா படம் தான் உங்களுக்கு பிடித்தமான படம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எதனால ரமணா? மேபி அதுல என்ன விஷயங்கள் இருந்தனால யூ லைக் ரமணா சார்? பேசிக் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாம அதுல உள்ள ஸ்கிரிப்ட் கண்டிப்பா உண்மையெல்லாம் நல்லா பண்ணியிருப்பாரு. அதோட மேக்கிங் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்ப இதே ஒரு சினிமாட்டோகிராஃபரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, ஒரு சினிமாட்டோகிராஃபியா இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னா எந்த படம் உங்களுடைய ஃபேவரட் படம் சினிமாட்டோகிராஃபி பாயிண்ட் ஆஃப் வியூல? வந்து பாத்தீங்கன்னா ரமணா படம் எனக்கு பிடிச்சது ரொம்ப. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈரம் படமும் ரொம்ப லைக் பண்ணேன். அதே மாதிரி இவரு விக்ரம் சார் பண்ண தாண்டவம்னு ஒரு படம், அந்த படமும் ரொம்ப பிடிக்கும். மேக்கிங்ல நல்லா பண்ணியிருப்பாங்க, லைட்டிங்ஸ்ல இருந்து எல்லாம் சூப்பரா பண்ணியிருப்பாங்க, ரொம்ப பிடிச்சது. அது மாதிரி தெய்வ திருமகள் படத்துல அந்த சாங் நல்லா பண்ணியிருப்பாரு கேவி ஆனந்த் சார். அந்த மாதிரி படம் தான், அந்த மாதிரி லைட்டிங் தான் பிடிக்கும். ஓகே ஓகே சார், சூப்பர் சார். இப்போ உங்களுக்காக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் குட் பேட் அப்படின்னு சொல்லி ஒரு செக்மெண்ட் வைக்க போறோம். நாங்க ஒரு சில கேள்விகள் கேட்போம், அதுல வந்து நீங்க குட் ஆர் பேட் அப்படிங்கறத நீங்க காமிக்கிற மாதிரி இருக்கும் சார். ரெடியா சார்? சார் இந்தாங்க. சோ முதல் क्वेश्चन, குக்கிங்ல நீங்க குட்டா பேடா? குட். குக் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. என்ன எதுல சார் ஸ்பெஷாலிட்டி? நீங்க பிரியாணி நல்லா செய்வேன் மேடம். பிரியாணி செட்ல தான் செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? செட்ல செய்யல, வீட்ல செய்யணும். சரி, எங்க வீட்ல சும்மா ஏதாவது ஒரு விசேஷமான நாள்ல இருந்தா எல்லாரும் கூடுவாங்கல்ல, அந்த மாதிரி டைம்ல நான் தான் பண்ணுவேன். என்ன பிரியாணி ஸ்பெஷல்? சிக்கனும் பண்ணுவேன், மட்டன் பண்ணுவேன். அடுத்த வாட்டி வரும்போது எங்களுக்கும் செஞ்சு கொள்வாங்க சார். ஓகே, இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருக்குமா அப்படின்லாம் பாக்குறதுல குட் ஆர் பேட்? குட் தான். குட் தான். யாரோட செலக்ஷன் சார்? உங்க வைஃபோட செலக்ஷனா இல்ல இந்த எப்படி? வைஃப் தான். வைஃப் தான். சூப்பர் சார். ஓகே, வைஃப்னு ஒண்ணே சொல்லுங்க சார். அவங்க எவ்வளவு சப்போர்ட்டிவ் உங்களுக்கு? படம் பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க? ஆக்சுவலா இந்த படம் பார்க்கல, அவங்க 2 படம் பார்த்தாங்க. இந்த படம் பார்க்கணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால அவங்க ஃபர்ஸ்ட் போட்டோம், நல்லா போட்டோம் அப்படின்றதுனால அந்த படம் பார்க்கல. என்னன்னா ஃபுல் சப்போர்ட். அவங்க இல்லைன்னா வர முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா சினிமா வந்து எவ்வளவு கஷ்டப்படணும்னு தெரியும். எல்லாரும் கஷ்டப்பட்ட மாதிரி தான் நானும் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், நான் தனியா கஷ்டப்படல. ஆனா ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பா வர முடியாது. இந்த இதுல ஃபேமிலி சப்போர்ட்ல வந்து என்னோட ஒய்ஃப், எங்க அம்மா, என் தம்பி ரொம்ப சப்போர்ட். இல்லைன்னா இந்த இடத்துல நான் நிக்க முடியாது. அந்த அளவுக்கு அழகா சொன்னீங்க சார். சோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுல நீங்க குட் ஆர் பேட்? மேக்ஸிமம் பேட். மேக்ஸிமம் பேட். டைம் கிடைக்கிறது இல்ல. ஒருவேளை சினிமால என்னோட பொண்ணு ரொம்ப டார்ச்சரா இருக்கும். வந்து நீ மட்டும் ஷூட்டிங் லொகேஷன் அந்த ஷூட்டிங் போறீங்க, ஆனா இருக்கிற நேரத்துல எங்களால பண்ண முடியலன்னா முடியல. நானும் பிளான் பண்ணவும் முடியல, அது இந்த வரைக்கும் முடியல, அவங்களுக்காக நான் பண்ண முடியல. அப்படியே ஒர்க்லயே போயிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் பேட் தான். ஓகே, இந்த பஞ்சுவாலிட்டில நீங்க குட்டா பேடா சார்? ஒரு இடத்துக்கு டைமுக்கு போறதுல நீங்க குட்டா பேடா? கண்டிப்பா. குட். ஹாஃப் அன் அவர் முன்னதான் இருக்கும். இது பஞ்சுவல் இல்ல, ரொம்பவே ஆமா. டிரைவிங்ல நீங்க குட்டா பேடா? குட். காரு, பைக் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஓட்டிடுவீங்க சார். இந்த கூகுள் மேப்லாம் பார்த்து வழி சொல்லுவாங்க இல்லையா, அதுல நீங்க குட் ஆர் பேட்? ஏன்னா நிறைய பேர் அதுல பேடா இருப்பாங்களோ, அதனாலதான் கேக்குறேன். ஏன்னா ரைட்னா நிறைய பேருக்கு ரைட் சொல்ல தெரியாது, டக்குன்னு லெஃப்ட் சொல்லிடுவாங்க, அதனால கேட்டேன். இல்ல அதெல்லாம் கரெக்டா போயிடும் மேடம். நான் எங்க போனாலும் லொகேஷன் தெரியாத லொகேஷன் போட்டு தான் போவோம். கரெக்டா அது கரெக்டா போயிடும். அந்த லொகேஷன் கரெக்டா போயிடுமா சார்? ஓகே, சூப்பர் சார். காசு பணம் சம்பாதிக்கிறதுல நீங்க குட்டா பேடா? நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களை பத்தி? சம்பாதிக்கிறதுல வந்து குட் தான். குட் தான். ஓகே, அதே காசு பணத்தை சேமிக்கிறதுல சார்?
சேமிக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் பேட். சார் எதுல சார் ஜாஸ்தியா செலவாகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஜாஸ்தி செலவுன்னா அதிகமாக ஒன்றும் ஜாஸ்தி பண்ணல. இருந்தாலும் என்னன்னா எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸில் தான் அதிகமான ஒரு விஷயம் பண்ணுறாங்க எல்லாரும். அதில் கொஞ்சம் அதிகமாக போகுது. ஓகே. ஸோ நிறைய பேத்துக்கு இந்த ஹிடன் டேலண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சிங்கிங் குட்டா பேடா? பாட்டு பாடுறதுல அதெல்லாம் இல்லை மேடம், பேட் தான். பேட் தான். பேட் தான். ஓகே. இந்த பிளான் பண்ணி பண்ற விஷயங்கள்ல குட் ஆர் பேட்? குட். பிளான் பண்ண மாதிரியே கரெக்டா நடந்துருமா சார்? கண்டிப்பா மேடம். சூப்பர் சார். இல்லையா? சரி, இப்போ மத்தவங்க வந்து நமக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அட்வைஸை ஏத்துக்கிறதுல நீங்க குட்டா பேடா? குட் மேடம். குட். ஏத்துக்குவேன். இந்த டைரக்டர் பேச்ச கேக்குறதுல குட் ஆர் பேட்? அது இந்த படத்துல இருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும். காப்படத்துல இருந்தே காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டீங்களா சார்? இல்ல மேடம். சார் எவ்வளவு அடி வாங்கினாலும் அதை வெளி காமிச்சுக்காம கரெக்டா சொல்றீங்க. சரி, இப்போ ஒரு நிறைய சினிமால வந்துட்டு நிறைய பேர்த்தோட டிராவல் பண்றீங்க, நிறைய நபர்களை பாக்குறீங்க. அவங்கள வந்து கரெக்டா கால்குலேட் பண்றதுல நீங்க குட்டா பேடா? இவங்க இப்படிதான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுல நீங்க குட்டா பேடா? இல்ல யாராவது நம்பி ஏமாந்துருவீங்களா? சூப்பர். இந்த கோபத்தை கட்டுப்படுத்துறதுல குட் ஆர் பேட் சார்? ஏன்னா நீங்க பாக்குறதுக்கே ரொம்ப சாந்தமா இருக்கீங்க, ஸ்வீட்டா தெரியுறாரு. உங்களுக்கு கோவம் வருமா சார்? கண்டிப்பா வரும் மேடம். ஆனா வர வேண்டிய இடத்துல வரும். அது அதிகமா எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன். சூப்பர். சரி, இப்போ எங்க மேல ஏதாவது கோவப்படுற மாதிரி இல்ல. ஓகே சார், இந்த ஃபிட்னஸ், சீக்கிரமா தூங்குறது, ஸ்லீப் சைக்கிள், இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றது, இந்த ஃபுட் ஹேபிட்ஸ், இதுல எல்லாம் நீங்க குட்டா பேடா? பேசிக்கா ஃபிட்னஸ்ல நீங்க குட்டா பேடா? உடம்ப கரெக்டா பாதுகாத்துக்கிறது அந்த மாதிரி ஓரளவுக்கு குட் தான் மேடம். ரொம்ப மோசமா போய். ஓகே. இந்த ஃபுட் கண்ட்ரோல்ல எப்படி சார்? இப்போ ஒரு ஸ்வீட்டை பார்த்தோன்னா டக்குன்னு, இப்போ என்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்வீட்னால எடுத்து சாப்பிட போயிடுவேன். அந்த மாதிரி பார்க்கும்போது ஃபுட் கண்ட்ரோல்ல நீங்க குட் ஆர் பேட்? குட் தான் மேடம். குட். Very nice. இல்லையா? ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த செக்மெண்ட் வந்து இதோட முடியுது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப யதார்த்தமா அழகா பதில் சொன்னீங்க சார். அதே மாதிரி ஒரு டிஓபியா நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போகணும், இந்த மாதிரி இடங்கள்ல ஷூட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசை இருக்கா சார்? இருக்கு மேடம், கண்டிப்பா இருக்கு. அது என்னன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு லாக்டவுனுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மொரிஷியஸ்ல போய் ஒரு படம் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி ஆனோம். எல்லாம் ரெடி ஆகிட்டு அதுக்காக இப்போ அப்படியே சைட்லேருந்து எல்லாம் பாஸ்போர்ட்லாம் அவங்களே எடுத்து கொடுத்தாங்க. எல்லாம் கொடுத்து ரெடி ஆகி கிளம்பலான்னு பார்க்கும்போது லாக்டவுன் வந்துச்சு. ஓகே. அது டேரக்டர் நந்தகுமார்னு ஒருத்தர் ரெடி பண்ணாங்க. அந்த 9 சேனல் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த நந்தகுமார் எல்லாம் ரெடி பண்ணாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா அது லாக்டவுன் முடிஞ்சு போகலான்னு பார்த்தோம்னா ப்ரொடியூசர் கொஞ்சம் இதாகிட்டாரு. அதனால அதுக்கப்புறம் அது ப்ராஜெக்ட் போகல. ஆனால் அந்த போகிறதுக்கான முயற்சி எல்லாம் இப்போ வேற ப்ரொடியூசர் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால விரைவில் போகும் கண்டிப்பா. பட் எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? இந்த இடத்துல போய் ஒரு ஷாட் வைக்கணும்ப்பா, வச்சு பார்க்கணும் அப்படின்னு மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்க இல்லையா? அது மாதிரி எந்த இடம்? ஃபாரின் கண்ட்ரி எல்லாமே கண்ட்ரியும். சூப்பர். அண்ட் டைரக்டர் வந்து யார்? முருகதாஸ் சாரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. பட் அதே மாதிரி எந்த ஹீரோவோட ஒர்க் பண்ணணும் ஆசை? இந்த ஹீரோக்கே என் லைஃப் டைம்ல ஒரு வாட்டியாவது நான் ஒரு ஷாட் வச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை யாருக்கு? எல்லா ஹீரோவும் பண்ணணும் தான் ஆசை. அதுல விஜய் சேதுபதி சார் கண்டிப்பா பண்ணணும். ஓகே. விஜய் சேதுபதி சாருக்கு என்ன மாதிரி ஒரு ரோல்ல இவர் இப்படி பாக்கணும்டா, அதுக்கு நான் ஷாட் வைக்கணும் அப்படின்னா நீங்க அது என்ன மாதிரி ஒரு ஜானர்ல அவர் இருந்தா? மாஸ்டர் படத்துல அவர் பண்ணாரு பாருங்களா, அந்த மாதிரி ஜானர் தான். தெரியல. சூப்பர். அவரோட படங்கள் உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் சார்? விஜய் சேதுபதி நிறைய படம் மேடம். அவர் படம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடிப்புல ஒரு சொல்லிக்க வேணாம். அதனால அவரோட படம் எல்லா படமும் பிடிக்கும். ஓகே. அதே மாதிரி எந்த ஹீரோயினோட ஒர்க் பண்ணணும் ஆசை? ஹீரோயின்லாம் பிடிச்சா நம்மளுக்கு வந்து ஹீரோ தான். அப்படியா சார்? எந்த இதுக்குமே ஸ்பெசிஃபிக்கே இல்லையா? ஸ்பெசிஃபிக்கா இல்ல. கண்டிப்பா எனக்கு அதிகமா வந்து விஜய் சேதுபதி சாரோட படம் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இந்த லாங்குவேஜ்ல போய் நான் படம் எடுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? அது வாய்ப்பு வந்தா பண்ணுவேன் மேடம். ஆனா தமிழ்ல தான் நம்மளுக்கு அதிகமா இருக்கணும்னு ஆசை. உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும் சார்? இல்ல மேடம், தமிழ் மட்டும்தான். தமிழ் மட்டும்தான். ஓகே ஓகே. காப்படத்துக்கு அப்புறம் சார் அடுத்ததா லைனப்ல என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வெயிட்டிங்ல இருக்கு? இப்போ வந்து AD 2035 ஒரு படம் மேடம். ஹரிகிருஷ்ணன் ஒருத்தர் இப்பதான் நம்ம இயக்குனர் சேரன் சார் தான் 10ஆம் தேதி லான்ச் பண்ணாரு போஸ்டல் ஃபர்ஸ்ட் லுக்கு. அந்த படம் வந்து இப்போ March 15 போல இருந்தது. எலெக்ஷன் வந்தனால மேல போலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். அது போயிட்டு இருக்கு. அதுவும் வந்து ஃபாரஸ்ட் தான். அதுவும் அது எந்த மாதிரியான ஒரு ஜானர் சார்? அதுவும் த்ரில்லர் தானா? இல்ல மேடம், அது நீங்க அது போஸ்டர் பாத்தீங்கல்ல, அது பார்த்து நீங்களா புரிஞ்சுங்க. அது டைரக்டர் வந்து வெளில சொல்லக்கூடாது. ஏன்னா அடுத்ததுதான் ஃபர்ஸ்ட் லுக். இன்னும் ஆர்டிஸ்ட் சில பேர், ஆர்டிஸ்ட் இன்னும் மெயின் டெக்னீஷியன்லாம் இன்னும் சில பேர் இருக்காங்க. எல்லாரும் போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்தது இன்னும் ஒரு 10 daysக்குள்ள அடுத்தது ஃபர்ஸ்ட் லுக் கூட போறாங்க. அது தெரியும். அதனால வந்து கதை ஜென்னு வந்து வெளில சொல்ல முடியாது. இப்போ யூஸ்வலாவே நீங்க ஒரு படம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க, நீங்க போய் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் தனிப்பட்ட முறையில நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? உங்களை நீங்க எப்படி தயார்படுத்திப்பீங்க? அவங்க சீன்ஸ் என்ன சொல்றாங்களோ அந்த சீன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண முடியுன்றதை நான் தனியா ரெடி ஆயிடுவேன். பண்ணி வச்சுட்டு நான் டைரக்டர் சொல்லும் போது சார் இந்த சீன்ல அப்படி பண்ணலாமா, இந்த மாதிரி இருக்கு லைட்டா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஓகேனா சார் சூப்பர். இப்போ இந்த ஹரிகிருஷ்ணன் சார் என்ன சொல்லுவாரு, நம்ம அது மாதிரி சொன்னோம்னா அவர் சொல்லுவார், சார்
நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், நான் ம். வேற மாதிரி எதிர்பார்த்தேன், நீங்க பண்ணது நல்லா இருந்தது, ம். கண்டிப்பா அதை பண்ணுங்க சார் அப்படின்னு அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த Okay. விஷயம் நான் சொல்லுவேன், கண்டிப்பா அவங்க ஏத்துக்கிட்டாங்க வச்சுப்பாங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். ம். ஓகே சார், இவ்வளோ நேரம் நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்பவே ஜாலியா ரொம்ப அழகா ஜென்யூனா பதில் சொல்லியிருந்தீங்க சார். கா படம் மாதிரியே உங்களோட எல்லா திரைப்படங்களும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. Thank you, sir. நன்றி, thank you. தேங்க்யூ.